எல்லாருக்கும் தெரியும், நேற்று ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. எல்லா நியூஸ் சேனலும் வந்து விஜய், சங்கீதா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் பரபரப்பு, ஏமாற்றி விட்டார் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தது சன் நியூஸ் மட்டும்தான். மற்ற எல்லா சேனல்களும் போட்டாங்க, ஆனால் அதிகமாக போஸ்ட் போட்டது வந்து சன் நியூஸ் தான். இப்போ சன் நியூஸ்க்கு ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ நேற்று கைது செய்யப்பட்டாங்கல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயசு குழந்தைங்க, அதை வந்து கற்பழித்து கொண்டு இப்போ டிசம்பர் 11 கொலை செய்யப்பட்ட பொண்ணுக்கு நேற்று தான் கைதே பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அந்த நியூஸ் சேனலில் ஒரு போஸ்ட் வந்துச்சா? போட்டிருக்காங்க 10 மணிக்கு மேலே நைட்டு போட்டுட்டு ஒரே நிமிஷத்தில் டெலிட் பண்ணியிருக்காங்க. இத்தனை போஸ்ட்டு ஒரு விஜய்க்கு போட தெரிஞ்ச உனக்கு விஜய், ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி இல்லை, அதனால இதை வந்து நீ 5 நிமிஷத்துக்கு மக்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தியே. ஆனால் ஒரு 2 வயசு குழந்தைங்க, 2 வயசு குழந்தைய திமுக இளைஞர் அணி அமைப்பு செயலாளர் பெரிய நாயகம் நேற்று கைது பண்ணியிருக்காங்க, 40 வயசு ஆளு. அதை பற்றி சன் நியூஸ் வந்து என்ன சொன்னாங்க? ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாங்களா? ஆனால் நேற்று மட்டும் இந்த முக்கியமான விஜய், சங்கீதா இந்த விவாகரத்து எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த முக்கியமான நியூஸை கிட்டத்தட்ட எத்தனை போஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்க. அப்போ எது வந்து அவங்களுக்கு முக்கியமோ அதை தான் போடுறாங்க. மக்களுக்கு எது தேவையோ ஒரு இப்போ நேற்று நடந்த விஷயத்த எவ்வளோ பெரிய அசிங்கம் அவங்களுக்கு வந்து அதை ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறாங்களா? திமுக அதை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் 11 டிசம்பர் 11 அந்த பொண்ணு, அந்த 2 வயசு குழந்தைங்க அது இறந்திருக்கு. அதுக்கு அவங்க கைது பண்ணது நேற்று. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நியூஸ் மீடியாவில் வருது. ஆனால் சன் நியூஸில் ஒரு போஸ்ட் கூட இல்லைங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் மக்களுக்கு திணிக்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒன்று வந்தாலும் அதை மக்கள் ஆல்ரெடி இப்போ வந்து அவங்க அதை பண்ணிட்டாங்க, அப்சர்வ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து நேற்று இவ்வளோ போஸ்ட் போட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு இது தேவைங்க. இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து இது புரியணும். ஒரு வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கிற பதிவு இது. இந்த மாதிரி பதிவை போடாம எது தேவையே இல்லை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோட பிரச்சனைய அவ்வளோ வந்து மக்களுக்கு திணிக்கணும்னு நினைக்கிற அந்த சேனல் இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு, அதை போடுறதுக்கு இவ்வளோ தயங்குறாங்க. அதுதான் போட்டிருக்காங்க. எப்போ? நைட்டு 10 மணிக்கு மேலே போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேயே டெலிட் ஆகிருக்குங்க. ஆமாம், போட்டோம் நாளைக்கு போட்டோம்னு சொல்றதுக்காகவா என்னன்னு தெரியல, போட்டுட்டு 1 நிமிஷத்துலேயே டெலிட் ஆகிருக்கு. அப்போ எது முக்கியமோ அதை வந்து இவங்க என்னைக்குமே மீடியா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. அதுலேயும் சன் நியூஸ் சுத்தமாக அதில் இதே இல்லை. ஆனால் மக்கள் இப்போ ஓரளவு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால கண்டிப்பாக இன்னைக்குள்ள காலகட்டங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பி நம்ம வந்து அது சொந்தமாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், யாரையும் நம்பி குழந்தையா இருந்தாலுமே யார்கிட்டையும் தனியாக ஒப்படைச்சிட்டு போகாதீங்க. ஏன்னா காலம் அப்படி இருக்கு. இது எந்த ஆட்சி அதுன்னு நம்ம அதை இதில் கம்பேர் பண்ண நம்ம வரல. இந்த காலம் இப்போ நடக்கிற காலங்களில் ரொம்ப விழிப்பா, அதுவும் முக்கியமாக பெண்களை பெற்றோர்களுக்கு சொல்லிக்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது. அதனால முழுக்க உங்களால் உங்கள் அரவணைப்பிலேயே அவங்கள வச்சுக்கிற பாருங்க. நன்றி.